ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கத்த ஸ்பெஷல் என்னென்னா கோவாஞ்சி மீன் வறுத்தரைச்சி ஈஸி மெத்தடில் வைக்கிறது நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் கோவாஞ்சி மீன். இந்த மீன் வந்து நெம்மீனோட சூப்பராக இருக்கும். நெம்மீனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் வெள்ளை கோவாஞ்சின்னு இருக்குது, அதுதான் நல்லாயிருக்கும். ஊளாவும் சொல்லுவோம், அதுக்கு பேர் ஊளா மீன். நல்ல புட்டு மாதிரி இருக்கும், பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தா நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் 2 மீன் வாங்கியிருக்கேன். அதில் நான் ஒரு மீன் இப்போ கறி வைக்கிறேன், ஒரு மீன் ஃப்ரை. வாங்க பார்க்கலாம். இந்த மீனில் மஸ்ட்டாக எல்லா மீனுமே மஞ்சப்பொடி போட்டு கழுவணும். மஞ்சப்பொடி போட்டு கழுவலைன்னா உளும்பு வாடை கண்டிப்பாக அடிக்கும். அதனால் கண்டிப்பாக மஞ்சப்பொடி போட்டு எல்லா மீனும் கழுவணும். இப்போ நான் இது மஞ்சப்பொடி போட்டு 2 நல்ல தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். இந்த மீனை இன்னைக்கு கறி வைக்கிறது பார்க்கலாம். தேங்காய், மல்லி, நல்ல மிளகு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, 3 சின்ன உள்ளி, வத்தல் பொடி, காஷ்மீர் மிளகு பொடி. இது அவ்வளோத்தையும் ஈஸி மெத்தடில் நான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி எடுத்து இதை ஒரு நல்ல கிரைண்ட் பண்ணணும். மீதி எல்லா ஐட்டமும் நான் இந்த மிக்சியில் நான் போட்டு மிக்சியில் ஒரு பிறுபிறுன்னு வைப்பர் மாதிரி ஒரு சுற்றணும். எதுக்குன்னா அப்போ தான் ஒன்று போல் வரும், மற்றது ஒன்று கரியும் ஒன்று இதாகும், டேஸ்ட்டாக இருக்கும். அது இங்கே பாருங்கள், ஒரு சுற்றி எடுத்துருக்கேன். எதுக்கு இதுக்கு ஒரு மிக்சியில் அடிக்க சொல்கிறேன்னு, ஒன்று போல் வரும், வறுக்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்க லுக்காக இருக்கும். இது கூட மிளகு பொடி மட்டும் போடலை, மிளகு பொடி செப்பரேட்டாக வச்சுருக்கேன். வறுத்த பிறகு லாஸ்ட்டு மிளகு பொடியை போட்டு ஒரு கிண்டலாம். இங்கே பாருங்கள், இதை போட்டு நல்லா வறுக்கிறேன். இல்லை கருவேப்பிலை எல்லாமே இருக்குது, அதனால் நல்ல மணமாக இருக்கும். இதிலே எண்ணெய் நிறைய சொட்டும். நல்லா வறுத்த பிறகு சூப்பராக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். மீன்கறி வச்சே சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிடலாம். இங்கே பாருங்கள், வறுத்து மேக்ஸிமம் ஓரளவு வறுத்தாச்சு. இப்போது இந்த மிளகு பொடி இருக்குல்ல, இப்போ நான் இதில் தட்டிட்டு அதையும் இது கூட நல்லா வறுக்கிறேன். அப்போ தான் அது கலர் அப்படி பிளாக்கும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் மெரூன் ஷேடில் இருக்கும். குழம்ப பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்படி வறுத்தாச்சுன்னா என்னென்ன எண்ணெய் வந்து நல்லா சொட்டும். மீன் குழம்புல எண்ணெய் அப்படி மிதந்து நிற்கும். இது ஒரு நாள் இல்லை, 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், கலர் பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு? கலர் பார்க்கறதுக்கே லுக்காக இருக்கா? இதை கொஞ்சம் ஆறட்டும். வறுத்ததெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் ஒரு புளி கோவரை போட்டிருக்கேன், ஒரு லைம் அளவில் ஒரு புளியை கோவரை போட்டிருக்கேன். அரைச்சி வச்சாச்சு. இப்போ நான் இந்த மீன் குழம்புல போட போகிறேன். மெயினாக எனக்கு தலை பிடிக்கும், தலை ரொம்ப நல்லது. தலை சாப்பிட்டா கொஞ்சம் கூட சத்தாக இருக்கலாம், சூப்பராக இருக்கும். தலை தான் டேஸ்ட்டு. இந்த பாருங்கள், இதை விட போகிறேன். மீனுக்கு அரைப்பை விட்டுட்டு, இது வந்து நான் கோவரை போட்ட புளி, அதை இந்த மிக்சியில் விட்டு நீட்டாக கழுவி அதையும் நான் இது கூட போடுவேன். இங்கே பாருங்கள், மீன் குழம்பு புளியெல்லாம் விட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் நம்மளுக்கு தேவைக்கு அளவு உப்பு. இந்த மீன் குழம்புக்கு நான் இவ்வளோ உப்பு போடுறேன். போட்டு மீன் கறியை நான் நல்லா விரவி வச்சாச்சு. இன்னும் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா இந்த மீன் ரப்பர் மாதிரி ஆயிரும். மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைனல் டச் கொடுக்க போகிறோம். கருவேப்பிலை பாருங்கள், இப்படி போட்டு அப்படி கொதிக்கணும். கொதிக்கும்போ மனம் கொண்டு வீட்டில் இருக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை லேசாக இப்படி மேலே இது பண்ணி விடணும். ஏன்னா மீனில் உள்ள எண்ணெயாக சொட்டுது. ரொம்ப கொதிக்க விடாண்டா, அதுவாகிட்டு கொஞ்சம் கிரேவி கட்டியானோன்னு ஸ்டாப் பண்ணிடணும். வாவ், என்ன மனம்! சாப்பிட வரீங்களா? வாங்க பாருங்கள், மணக்குதா? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.